வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இடத்துல இருக்கிறோம். அதாவது நர்சரியில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோடு திண்டல் முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. பெருந்தூர் ரோடு போகிற வழியில் இந்த நர்சரி இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த சைடு ஃபுல்லாக மரச்செடிகள், மரக்கன்று இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு மரக்கன்று அல்லது நம்ம மாங்காய் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மரக்கன்று எல்லாமே இந்த பக்கம் கிடைக்கும். அழகுக்கு வைக்கிறதும் சரி, பழங்கள் மரக்கன்றுகள் எல்லாமே இந்த பக்கம் செப்பரேட்டாக தனியாக வச்சுருக்காங்க. ரோஸ் பிளான்ட் எல்லாம் செப்பரேட்டாக தனியாக இருக்குது. இன்டோர் பிளான்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செப்பரேட்டாக தனியாக இருக்குது. மூலிகை செடி இது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. எத்தனை ஏக்கரில் வச்சுருக்காங்கன்னே தெரியல. அப்படி போக போக உள்ளே போயிட்டே இருக்குது கார்டன். கால்வாசி நாங்கள் உள்ளே கொஞ்சம் போகவே இல்லை, முன்னாடி ஓரளவுக்கு தான் போயிட்டு வந்தோம். அதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அருமையாக இருக்குது இந்த பிளேஸு. ஈரோட்டுக்குள்ளே இப்படி ஒரு இடம். இது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த வெயிலில் போனோம். சாயந்தரம் 5:30 5:45 ஆயிடுச்சு. வெயிலில் பாருங்கள் எப்படி கொளுத்துதுன்னு வெளியில். இது எல்லாமே கலர் பூக்கள் இருக்கிற ரோஸ் செடி, அப்புறம் 7 days ரோஸு. இது எல்லாமே செப்பரேட்டாக தனியாக வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் கலர் ரோஸு, இந்த பக்கம் 7 days ரோஸு. எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். உள்ளே போனோடனே எதை வாங்கணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. அவ்வளோ செடி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. காசே கொடுக்காம ஊட்டி போயிட்டு வந்த ஃபீல் ஆச்சு இது உள்ளே போயிட்டு வந்தது. நிஜமாக ஊட்டியில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், அரிதான செடிகள் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்க்காத செடியெல்லாம் இது உள்ளே இருக்குது. எங்கே இருந்து தான் அப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னே தெரியல. அவ்வளோ செடி உள்ளே இருக்குது. எல்லாம் பாருங்கள் தனியாக செப்பரேட்டாக மணி பிளான்டெல்லாம் தனியாக வச்சுருக்குறாங்க. காஷ்மீர் ரோஸை பாருங்கள் எவ்வளோ அழகாக கலரை பாருங்கள், கொத்தாக பூத்து நிற்கிது. இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்டு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ட்டு. அழகு செடி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மணி பிளான்ட்டு எல்லாமே இந்த சைடு செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவ்வளோ செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோன்னா அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. எவ்வளோ உசுரை கொடுத்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் தனியாக செப்பரேட்டாக ஃபுல்லாக மணி பிளான்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் ஒரு செடி வாங்கிட்டோம். எவ்வளவோ மணி பிளான்ட்டு ஃப்ரீயாக கிடச்சிது. அதெல்லாம் வீட்டில் வச்சு வந்தோம், சரியாகவே வரவே இல்லை. இப்போ இந்த செடி வாங்கி 1 வாரத்துக்கு மேலே ஆகுதுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்குது. ஒரு வேளை காசு கொடுத்து வாங்கினா தான் நல்லா வருமோ என்னவோ. இந்த பக்கம்லாம் பாருங்கள், இது மல்லிகைப்பூ செடி, முல்லைப்பூ செடி, அழகு செடி, இது எல்லாமே இந்த பக்கம் என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடியே வச்சுருக்குறாங்க. இந்த இட்லி பூவெலாம் சின்ன செடியிலே வரும் பார்த்தீங்களா, அந்த செடியெல்லாம் இந்த பக்கம் தான் வச்சுருக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. இது பாருங்கள் அப்படியே பீட்ரூட் கலரில் செவ்வந்தி பூ குட்டி குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கலர் ரோஸாக இருக்குது. இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த பக்கம் தான் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இந்த இட்லி பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன செடியிலே இட்லி பூ வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடி இதெல்லாமே. அதை செப்பரேட்டாக என்ட்ரன்ஸு உள்ளே போகவும் முன்னாடியே வச்சுருக்குறாங்க. இது எல்லாம் பன்னீர் ரோஸ், இது நாட்டு ரோஸு. இதுலேருந்து ஒரு செடி வாங்கிட்டோம். இதெல்லாம் தனியாக செப்பரேட்டாக அங்கே வச்சுருக்குறாங்க. நல்ல எல்லா செடியுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவ்வளோ அழகாக நல்ல உள்ளே போய் நிற்கவும் கூலிங்காக இருந்துச்சு. நிஜமாக ஊட்டி கொடைக்கானலில் இருந்த ஃபீலிங் தான் ஆச்சு உள்ளே போய் நின்னது. இது பாருங்க, ரெடிமேடு கிராஸ் மேட்டு, இதுவும் வேணால் வாங்கிக்கலாம், அவங்களே தருவாங்க. இங்கேயே நம்ம உரம், க்ரோபேக்கு என்ன வேணாலும் இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். உரமே பாருங்கள் அத்தனை வகையாக வச்சுருக்குறாங்க. மண்புழு உரம், செடிக்கு போடுற மண், இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. அது ஒரு 20 கிலோ வாங்கிட்டு வந்தோம் மண்ணெல்லாம். சுரபி நர்சரி.
இங்கே தான் ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அதில் தான் பில் பண்ணணும். அங்கே தான் போய் பார்த்தீங்களா, இதை பார்த்தா அப்படி நிஜமாக ஊட்டியில் இருக்க மாதிரி தானே ஃபீல் ஆகுது. இது நிஜமாக ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க, செடி வாங்க போனோம், பிளேஸ் நல்லா இருந்தது. இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் வீடியோ எடுத்துட்டோம். எப்போவுமே பார்த்துட்டே இருக்கலான்னு. சுரபி நர்சரி, இந்த 4 செடி தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த ரோஸ் பாருங்கள், அப்படியே பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ பெருசு வருங்களாமா அந்த பூவு. நல்லா அந்த செடியை வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து பன்னீர் ரோஸ், இது பர்பிள் கலர் செவந்தி பூவு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பர்பிள் கலரில் செவந்தி பூ வாங்கியிருந்தேன். அது வந்து இதை விட நல்லா டார்க்கு கலராக இருக்கும். அது நல்ல ஒரு 10-15 பூ பக்கம் பூத்துச்சு. அப்புறம் என்னடா அந்த வெயிலுக்கு கருகி போச்சு, அப்படியே ரொம்ப சங்கடமாகிடுச்சு. ஆசையாக வாங்கிட்டு வந்தோமே இப்படி போயிடுச்சுன்னு. மறுபடியும் திருப்பி அதே கலர் இல்லை, கொஞ்சம் வெளிர்ந்த கலரில் கிடச்சது, வாங்கிட்டு வந்துட்டோம். இது மண்புழு உரம் ஒரு 5 கிலோ, அப்புறம் கம்போஸ்ட் எல்லாமே, ஃபெர்டிலைசர் உரம் 20 கிலோ, மண் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். மேக் ஏ ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.